சின்சனு டுங் 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 சாகோர்னு ஒன்று ஃபேமஸாக போயிட்டுருக்கு, நீ கவனிச்சியா? அடா ஆமாம் ஃப்ராங்க்லினு, சோஷியல் மீடியா முழுக்க அதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வச்சு கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன ஃப்ராங்க்லினு, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அதுவாடா சின்சனு, அது பெரிய விஷயம்லாம் கிடையாதுடா. இப்போ நம்ம கேமில் விளையாடுவோம்ல, இப்போ சின்சான் ஒரு கேரக்டர் தானே, அதே மாதிரி இதுவும் ஒரு கேரக்டரு. இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறதுனால எல்லாருமே அதை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட அந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஃப்ராங்க்லினு, என்ன சொல்கிற ஃப்ராங்க்லினு? அந்த கேம் நம்ம எப்படி விளையாடுறது? எப்படி விளையாடுவோம்? ரோப்ளெக்ஸ்னு ஒரு கேம் உனக்கு விளையாடுறதுக்கு சொல்லி தந்தேன்லடா, அந்த ரோப்ளெக்ஸில் கூட இந்த கேம் இருக்குது. நம்ம அதில் போய் தான் இந்த கேமை விளையாட போகிறோம். ஃப்ராங்க்லினு, நீ சொல்லும் போதே எனக்கு ஆசையாக இருக்கு ஃப்ராங்க்லினு. நம்ம வேகமாக வீட்டுக்கு போய் விளையாடலாம், என்ன சொல்கிற? அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்பலான்னே சொன்னேன். வா கார் கிட்ட, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நின்று அதுக்கப்புறம் பேசிட்டு வீட்டில் போய் ஜாலியாக அந்த கேம் விளையாடலாம். நீ இதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் தானே அந்த கேம் விளையாண்ட, ஆனால் நான் இப்போ டிவிலேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீ லேப்டாப்பில் தான் விளையாடணும்னு கிடையாது, டிவியில் போட்டே நம்ம சோஃபாவில் உட்காந்து ஜாலியாக விளையாடலாம். ஃப்ராங்க்லினு, என்ன சொல்கிற ஃப்ராங்க்லினு? டிவிலேயே கனெக்ட் பண்ணிட்டியா? அப்போ இதுக்கப்புறம் டிவிலேயே நம்ம ஜாலியாக விளையாடலாமா? அடா ஆமாண்டா, டிவிலேயே நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஆனால் இப்போ நான் ஒரு கேமை பற்றி சொன்னல, அந்த கேமு கொஞ்சம் கஷ்டமான கேமு. அதனால் நான் அந்த கேமை விளையாடுறேன், நீ பார்க்க மட்டும் செய்யு. ஈஸியான கேம் இருந்தால் மட்டும் நான் உன்கிட்ட விளையாடுறதுக்கு தரேன், ஓகே தானே? ஃப்ராங்க்லினு, எல்லா கேமும் ஈஸியாக நானும் விளையாடுவேன் ஃப்ராங்க்லினு. இதுக்கு முன்னாடி ஒரு கேமு கஷ்டம்னு சொன்னேன், அந்த கேமை நான் முடிச்சேன்ல. அந்த ஜெயில் கேம் மாதிரிலாம் இந்த கேம் இல்லை. இந்த கேம் ரொம்ப கஷ்டம். நீ விளையாடும் போது புரிஞ்சுப்ப பாரு. இந்த கேமை நான் முதல்ல விளையாடுறேன், நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீயும் விளையாடிக்கோ. அப்படியா சொல்கிற ஃப்ராங்க்லினு? சரி, நீ விளையாடுறத முதல்ல பார்க்குறேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை பொறுத்து நான் அப்புறமா விளையாடிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நான் விளையாடும் போதே பாரு எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்ட்டு. அந்த கேம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்டா. ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நேற்று நைட்டு விளையாடி பார்த்தேன், நல்லாவே இருந்தது. நீ சொல்லும் போதே அந்த கேமை பார்க்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்குது ஃப்ராங்க்லினு. உடனே வீட்டுக்கு போய் நம்ம கேமை விளையாட ஆரம்பிக்கலாம் ஃப்ராங்க்லினு. எதுக்காக இங்கே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? கிளம்பலாம். நீ சொல்கிறதும் சரிதான்டா. நம்ம எதுக்காக இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம்? காரில் வீடு வரைக்கும் போனோம்ல, போகிற வழியிலேயே மீதி கதையை பேசிக்கலாம். சரி கிளம்பலான்டா, சீக்கிரமாக நீ காரில் ஏறுறா சீக்கிரம். என்னடா ஏறிட்டேன்டா ஃப்ராங்க்லினு, கிளம்பு நீ. இப்போ ஃபுல்லாக அதுதான்டா ட்ரெண்டிங்கில் இருக்கு. சின்சானு, நீ பார்த்தல? ஆமாண்டா, நிறைய பேர் அதை வச்சு வீடியோ போடுறத நானும் பார்த்தேன். அதான் கேம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நீ தான் ரோப்ளெக்ஸ்லேயே அந்த கேம் இருக்குன்னு சொல்கிறியே. நம்ம இன்னைக்கு ஜாலியாக அந்த கேமை விளாட்லாம். ஃப்ராங்க்லினை பார்த்து போடா. ஏன்டா எப்படியும் அப்படியும் ஆட்டுற? எனக்கு வயிற்றெல்லாம் புரட்டி போடுதுடா. சாரிடா சின்சானு, கேம் விளையாடணுன்ற ஆர்வத்தில் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன், அதனால தான். சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாகவே போகிறேன். ஃப்ராங்க்லினு, வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் கேம் தானே விளையாட போகிறோம், ஒன்றும் அவசரம் கிடையாது. நீ பொறுமையாகவே போ. சரிடா சின்சானு, பொறுமையாகவே போகிறேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். போனோன்னே கேமை போட்டு ஜாலியாக விளையாடுறோம்டா. அதில் நிறைய ரவுண்டு இருக்குது தெரியுமா? ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு கிடையாதுடா. இந்த கேமில் மட்டும் ஏகப்பட்ட ரவுண்டு வச்சுருக்காங்கடா. எப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம்டா. சரி சின்சானு, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேம் விளாட்லாம், என்ன சொல்கிற? சரி ஃப்ராங்க்லினு, நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம். சரி, மோட்டு கிட்ட பட்லு கிட்டலாம் இந்த கேமை பற்றி சொல்லாமா? நம்ம கண்ணாமூச்சி விளையாடும் போது வருவாங்கல்ல, அப்போ இந்த கேமை பற்றி சொல்லலாம்டா. கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த கேம் பிடிக்கும். அவங்க வீட்டிலலாம் சிஸ்டம் வச்சுருக்காங்கல்ல, அதில் போட்டு கூட அவங்க அந்த கேமை விளையாடிப்பாங்க. சரியா? அதுவும் சரிதான் ஃப்ராங்க்லினு, அவங்க வீட்லேயே விளையாடிப்பாங்க. நம்ம வீட்டில் ஜாலியாக விளையாடலாம். நீ எங்கே போட்டு வச்சுருக்கிறதா சொன்ன? டிவியில் தானே போட்டு வச்சுருக்கிறதா சொன்ன. சரி, சீக்கிரமாக போய் கனெக்ட் பண்ணு ஃப்ராங்க்லினு. கனெக்ட்லாம் பண்ண தேவையில்லடா, ஆல்மோஸ்ட் ஏற்கனவே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் நேற்று நைட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வா உட்காரு. பாத்தியா கேமு கனெக்ட் ஆகுதா? சின்சானு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமான கேமு. நான் கேமை விளையாடிட்டு இருக்கும்போது தொண நடுவில் பேசாத, அதுக்கப்புறம் நான் கேமில் அவுட் ஆகிடுவேன், சரியா? ஃப்ராங்க்லினு, அந்த ரோப்ளெக்ஸ் கேமில் அவுட் ஆனால் உடனே கேம் முடியாதுடா. நிறைய லைஃப்லாம் தருவாங்க, திரும்ப கூட விளையாடலாம். நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். நீ சொல்கிறதான் சரிதான். அதான் திரும்ப லைஃப்பை தந்துக்கிட்டே தானே இருக்க போகிறாங்க. நம்ம பேசிக்கிட்டே விளையாடலாம், என்ன சொல்கிற? இதுதான்டா நான் சொன்ன கேமை பார்த்தியா? இதுதான் அந்த டுங் 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 சாகுரா? பார்க்க மிளகா பஜ்ஜிக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்குடா ஃப்ராங்க்லினு, அப்படி தானே இருக்கு? ஆமாம், இவன் அப்படி தான் இருப்பான். நீ சாதாரண ஆளுன்னு நினைக்காத, இவன் பயங்கரமான ஆள். நம்ம விளையாட போகிற கேமில் இவன் நிறைய தடைகள்லாம் வச்சுருப்பான். அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேமில் ஜெயிக்கணும். செம்ம கஷ்டமாக இருக்கும்டா. நான் விளையாடும் போது நீ பார்ப்ப பாரு.
சரி நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம், பேசிக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். சின்சானு கேமு லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனோன்னு பாரு செம்மையாக இருக்கும். இதுதான்டா நான் சொன்னது பாத்தியா, டுங் டுங் சாகூர் எப்படி இருக்கு பாரு. நம்ம கூட வேற ஒருத்தனும் விளையாட போகிறான் போலடா. சரி இந்த சர்வரில் இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் சேர்ந்து தான் விளையாட போகிறோம். முதல்ல இந்த கதவை திறக்கணுமாண்டா. திறந்துட்டோம், கதவை திறந்தாச்சு. இங்கே நிறையா டப்பாலாம் இருக்குது பார்த்தியா, இந்த டப்பாவில் குதிச்சு மேலே ஒரு கதவு இருக்குது பேர், அதை ஓப்பன் பண்ணி போகணும். ஓப்பன் பண்ணு, மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோம் போல். கிளிக் பண்ணால் ரைட்டு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிடுச்சுடா. இரு நம்ம கூட அவனையும் கூப்பிட்டு போகலாம், ஒரு துணைக்கு அவனையும் கூப்பிட்டு போகலாம். என்னடா இன்னும் வராமல் இருக்க, சீக்கிரம் தாவுடா. தாண்டா. என்னடா இவன் தாண்டவே மாட்டான். ஒருத்தன் கூட சேர்ந்து போகலான்னு பார்த்தா அவன் வரமாட்டானே. வாடா உனக்கு தான்டா வெயிட் பண்ணுறேன். வந்துட்டான். இங்கே ஒரு கதவை வச்சுருக்காங்களா, இந்த கதவை நம்ம திறக்கணும். தர கிளிக் பண்ணால் திறந்துடும். அவனுக்காக தான்டா நான் வெயிட் பண்ணி போகிறேன் சின்சானு. ஓகே, இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அங்கே ஒரு கதவு திறக்கும். போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ரைட்டு. ஐயோ தாண்டி போகணும் போலடா. தாண்டு. இன்னும் 2வது வரவே இல்லை இன்னும். 2வது வந்துருச்சு. தாண்டு. அவன் கீழே விழுந்துட்டான், நம்ம கரெக்டாக தாண்டிட்டோம். ஐயோ லேசரில் படக்கூடாது. படக்கூடாது. சி லேசரில் படாமல் இருக்கிறேன்ட்டு குதிச்சிட்டேன்டா கீழே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி தாண்டிடலாம். தாண்டு. எகுரு. அந்த லேசரில் மட்டும் படக்கூடாது. கரெக்டாக லேசர்லேயே போய் விழுந்துட்டேன்டா. நான் இந்த கேமு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னல சின்சானு, பார்த்தியா ஸ்டார்டிங்கே எப்படி வைக்கிறீங்க பேர், போக இன்னும் கஷ்டமாக இருக்கும். திரும்ப லேசரில் படுறேன்டா. முடிஞ்ச அளவுக்கு லேசரில் படாமல் நம்ம போகணும். எகுரு. ஜம்ப். படாமல் போனோம். போயிட்டேன். தாண்டு. இவ்வளோண்டு இடத்துல நிற்கணுமா, இந்த வெள்ளை சின்னதாக இருக்கேடா. நின்னாச்சு. தாண்டு. சூப்பர். தாண்டிட்டோம். அடுத்து யூஸ் திஸ். புரியுது. அதாவது அங்கே வழி இல்லை, இதை தூக்கிட்டு போய் அங்கே வழி மாதிரி போடுங்கன்னு சொல்லுறா. அதே மாதிரி போடணும். சரி பத்தியா, அங்கங்கே அந்த டுங் சாகூர் இருக்கு பேர். ஓகே, ஒரு கட்டையை போட்டாச்சு. இன்னொன்று இடத்துலையும் கட்டை தேவைப்படுதுடா. பத்தியா, இன்னொன்று இடத்துலையும் கட்டை தேவைப்படுது. நம்ம அட் அ டைமில் ஒரே ஒரு கட்டையை தான் தூக்க முடியும் போல். இப்போ போனோன்னா விழுந்துருவோம், கட்டை போட்டுட்டு தான் போகணும். கட்டையை எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொன்று கட்டையை தூக்கு. ரைட்டு. இப்போ இன்னொன்று கட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல செட் பண்ணோம். அங்கே பொறுமையாக போகணும். இது பேர்றா. ரைட்டு. இந்த இடத்துல கட்டையை போட்டுடணும். ஓகே, கட்டையை போட்டாச்சு. இன்னொன்று கட்டை அடுத்த இடத்துல தேவைப்படும், இப்போயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று கட்டையை எடுத்து வச்சுக்கலாம். மொத்தம் 3 கட்டை போடணுன்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. ஓகே, போ. ஓகே, போ. அடுத்து எங்கே கட்டை? மேலே பற்றியா, மேலே கட்டை போட சொல்லுது பார். எதிரு இங்கே கட்டையை போடு. சூப்பர். ஓகே, நான் சின்சானே கேம் எப்படி இருக்கு? ஃப்ராங்க்லினு, நீ சொன்ன அளவுக்குலாம் இந்த கேம் கஷ்டமாகவே எனக்கு தெரியலடா. என்கிட்ட கொடுறா, கொஞ்ச நேரம் நான் விளையாடுறேன். அப்படியா சொல்கிற? சரி இந்தா, நீ கேமை கொஞ்ச நேரம் விளையாடு. எப்பா, நம்மக்கிட்ட ஜாய்ஸ்டிக் வந்துருச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம். ஃப்ராங்க்லின் சொன்ன அளவுக்கு இந்த கேம் பார்க்க அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. நம்ம விளையாடலாம். இது என்ன ஃப்ராங்க்லின்னு பறக்கிறதா? ஐயோ என்னடா காத்துடிச்சோன்னா பறக்கிறேன். எகிரி. ஐயோ நெருப்பு வச்சுருக்காங்க, இந்த நெருப்பில் படாமல் தாண்டணும். தாண்டியாச்சு. ஓகே. சூப்பர். இங்கே ஒரு நெருப்பு வச்சுருக்காங்க, இங்கேயும் படக்கூடாது, படாமல் தாண்டியாச்சு. ஆஹா, என்ன இவ்வளோ நெருப்பு வச்சு. ஐயோ, அந்த டுங் சாகூர் இருக்கான் ஃப்ராங்க்லின்னு. பரவாயில்லப்பா, இவன் சிலை தான், இவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான், பிரச்சனை இல்லை. இந்த கதவை திறக்கணுமா, மவுஸெல்லாம் கிளிக் பண்ணி திறக்கணும். ஓகே, திறந்தாச்சு. உள்ளே போ. சின்சானு அவுட் ஆகாமல் போகணுண்டா. ஃப்ராங்க்லின் கிட்ட கெத்தை காட்டணுண்டா. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, போ. வீட்டு வழியாக ஜம்ப் பண்ணுமா? காயினையும் கலெக்ட் பண்ணிட்டேன். 2 காயின் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், மொத்தம் 10 காயின் இருக்குது போல். போகிற வழியில் கலெக்ட் பண்ணிக்கலாம். தாண்டு. இந்த பாக்ஸில் தாண்டி போனோம் போல். டியில் தாண்டணும். இப்போ எஃப்பில் தாண்டணும். அடுத்து சியில் தாண்டணும். சி அடுத்து ஏல தாண்டணும். திரும்பி ஐயோ அந்த ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ட்ரை பண்ணும். ஐயோ
ஃப்ராங்க்லினை மிஸ் பண்ணிட்டேன்டா. இந்த வாட்டி விட மாட்டேன்டா, கரெக்டாக தாண்டிடுவேன்டா. வீட்டில் எகிரி குதிக்கணும், அதுக்கப்புறம் அங்கே ஒவ்வொரு எழுத்தாக ஜம்ப் பண்ணுமா. ஓகே ஓகே. எஃப் ஈயில் ஜம்ப் பண்ணோம், அடுத்து டியில் ஜம்ப் பண்ணோம், அடுத்து எஃப்பில் ஜம்ப் பண்ணோம். ஹைட்டாக இருக்காது. சிஏ, அடுத்து ஏ. பேரா இந்த டும் டும் சாகுற அங்கங்கே ஒட்டி வச்சுருக்காங்கடா. தாண்டி ஏழு. ஓகே. இந்த கதவை திறந்து உள்ளே போகணுமா. கதவை திறந்தாச்சு, உள்ளே எகிரி குதித்து உள்ளே போயிடணும். ஓகே ஓகே ஓகே. போன வாட்டி இந்த இடத்துல தான் அவுட் ஆனோமா, இந்த வாட்டி தாண்டிட்டோம். ஓகே, கதவை திறக்கணும். கதவை தர. ஓகே, திறந்தாச்சு. இங்கே ஒரு காயின் இருக்குது, எடுத்துக்கோ. போய் அந்த காயின், ஐயோ அந்த சைடுக்கா இருக்கா காயின். கதவை திறக்கணும், பட்டன் ப்ரெஸ் பண்ணி கதவை திறந்தாச்சு. ஏதோ ஒன்று சொல்லுது. ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ 3 பட்டனை நம்ம முதல்ல பாயிண்ட் எடுத்துப்போம். 3 பட்டனை இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஏறு படிக்கட்டில் ஏறு. இந்த இடத்துல ஏதாவது பட்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது, தேடி பார்ப்போம். அது என்ன ப்ளூ கலர் லைட்? ஐயோ, ப்ளூ கலர் லைட்டில் படக்கூடாதா? சே, நான் ஏதோ சாதாரண லைட்டுன்னு நினச்சேன், அதில் போய் பட்டுட்டேன். சரி, ஏறு. இந்த வாட்டி ப்ளூ கலர் லைட்டில் படாமல் போனோம். தாண்டிட்டேன் கரெக்டாக. தாண்டிட்டேன். இங்கே ஒரு பட்டன் இருக்கா, ப்ரெஸ் பண்ணியாச்சு. 3 பட்டனில் ஒரு பட்டன் 3 பட்டனில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், அவுட் ஆகிட்டேன். இப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்குமா இல்லை திரும்பி இதாக இருக்குமா தெரில. சரி, போய் பார்ப்போம். பச்சை கலர் இருந்தால் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். பார்ப்போமா, இங்கேருந்தே பார்ப்போம். பச்சை கலரில் இருக்குது, அப்போ ஆன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சரி, அடுத்த 2 பட்டனை தேடுவோம். மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது, தேடுவோம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணு. ஓகே, 2 பட்டன் ஆன் பண்ணிட்டோம். ஒரு பட்டன் அங்கேயே இருக்குது, கதவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ கதவை நம்ம திறக்கலாம். இப்போ போய் கதவை திறன்னா திறந்துடும். ரைட். ஐயோ, என்னடா நெருப்பு பிளம்பெல்லாம் வச்சுருக்காங்க. தாண்டு. இது பேர் டுங் டுங் சாகூர் இருக்கு பேர். தாண்டு. சூப்பர். ஐயோ, ஏதோ அவுட் ஐட்டம் போடியே. அந்த வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு தாண்டணும். அது அங்கே பாய்சனஸ் கேஸ் இருக்குது, அதை கட் பண்ணிட்டு போகணும். இப்போ பேர் அங்கே பாய்சனஸ் கேஸ்லாம் போயிடும் பேர். போயிடுச்சு. இப்போ நம்ம தாண்டி போகலாம். ரைட். அப்படியே தாண்டு. ஓடி வந்து தாண்டு. சூப்பர். ஓடி வந்து தாண்டு. சூப்பர். தாண்டு. ஃப்ராங்க்லின், என்னமோ கஷ்டம்னா செம்மையாக விளாட்றேன் பாரு. இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணுமா, ப்ரெஸ் பண்ணிட்டேன். சும்மா எனக்கு கேம். ஐயோ, என்னடா அந்த டும் டும் சாகர் அடிக்கிறதுக்கு வரான்டா ஃப்ராங்க்லின்னு. இனிதான் கஷ்டமாக இருக்கும் போல் ஃப்ராங்க்லின். ஐயோ, லேசர் லைட்டில் படக்கூடாது. அவன் இன்னும் துரத்திட்டு வரான்டா என்ன. அப்பா, நல்ல வேலை, அவன் வரதுக்குள்ளே கதவை திறந்து போயிடணும். கதவை திறந்தாச்சு, போயாச்சு. எப்பா, நல்ல வேலை, இந்த கதவு கிட்ட வரமாட்டான் போல். எண்ணெய் அடிக்கிறதுக்கு வரியா? வாடா. அதான் அந்த கதவு வரைக்கும் தலைவர் வருவார், அதுக்கு மேலே வரமாட்டார் போல். சூப்பர். அவனை வெறுப்பேற்றலாமா? வாடா. பையனால் இங்கே வர முடியாது. ஓகே, இப்போ இந்த கதவை திறந்து போகணுமா. கதவை தர. கதவை திறந்தாச்சு. போ, இந்த வழியாக போ. ஐயோ, என்னடா வழியில் போகாமல் இங்கே தப்பாக எகிறேண்ணா. கரெக்டாக எகிரு. அந்த வழிக்குள்ளே போ. சூப்பர், வழிக்குள்ளே போயாச்சு. அடுத்து என்னடா கன்று நமக்கு தந்துட்டாங்க. கன்னை வச்சு எவனையோ ஷூட் பண்ணோம் போலியே. என்னடா பார்ப்போம். முதல்ல இந்த கதவை திறக்கணும், பக்கத்தில் போய் கதவை திறப்போம். இரு. நம்மக்கிட்ட ஒரு கன்று தராங்கன்னா ஏதோ ஒரு சண்டைக்கு நம்மளை தயார்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். பார்ப்போம் யார் கூட சண்டை போட போகிறோன்ட்டு. கிளிக் பண்ணி வெளியே போயிடுவோம் அந்த இடத்துக்கு. கிளிக் பண்ண மவுஸை வச்சு. ஓகே, கிளிக் பண்ணால் கதவை திறந்துடலாம், வெளியே போயிடலாம். டும் டும் சாகர் வருதுடா. நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு டும் டும் சாகர் வருது. ஐயோ துரத்துறானே. ஐயோ, கதையை முடிச்சிட்டான். அவன் கையில் மாட்டாமல் நம்ம காலி பண்ணோம் போல். இது பேர் அந்த டும் டும் சாகர் நின்றுட்டுருக்கான்டா, நம்மளை காலி பண்ணுறதுக்கு தான். ஷூட் பண்ணி அவனை காலி பண்ணோம். ஷூட் பண்ணால் பவர் குறையுது. திரும்ப ஷூட் பண்ணி காலி பண்ணு. இவனை காலி பண்ணிடணும். இவனை காலி பண்ணிட்டா போதும். இவனை காலி பண்ணிட்டா இன்றைக்கி கேமை முடிச்சுக்கலாம். திரும்பி நாளைக்கு இந்த கேமை கண்டினியூ பண்ணி விளையாடலாம். என்னையே அட்டாக் பண்ண வரியா? வாடா. அந்த கன்னை வச்சு தான் ஷூட் பண்ண முடியுதுங்க, மற்ற பொருளை வச்சு எதுவுமே பண்ண முடியலங்க இவனை. ஐயோ, என் கதையை முடிச்சிட்டாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று லைஃப் லைன், இவனோட கதையை முடிச்சிடலாம். அவனுக்கு பவர் இப்போ பாதி ஆயிடுச்சு.
அவன் பவரும் பாதி ஆயிடுச்சு, என் பவரும் பாதி ஆயிடுச்சு போல். ஓகே, காலி பண்ணியாச்சு. சூப்பர். ஃப்ராங்க்லினு, என்னமோ பயங்கர கஷ்டம் அப்படி இப்படின்னு கதை விட்ட, நான் சூப்பராக விளையாடுறேனா? சின்சானு, நீயும் நல்லா தான் விளையாடுற. ஆனால் நம்ம இதோட கேமை நிறுத்திக்கலாம். நாளைக்கு இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்கிற? ஓகே தான் ஃப்ராங்க்லினு, இன்னைக்கு நம்ம கேமை முடிச்சுக்கலாம் ஃப்ராங்க்லினு. கைஸ், பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டுங் டுங் சாகூரில் நிறைய கேம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேமாக நானும் சின்சானும் விளையாட போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து இந்த வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்சான் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆட்டினை போட்டு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். திரும்பி வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.